ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி அவங்க அம்மா வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸ்ரீமதி அவங்க அம்மாவை பி செல்வியை அக்யூஸ் நம்பர் 1 என்ன காரணத்துக்கு சேர்க்கப்பட்டாங்கன்னு நம்ம முக்கியமாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த கேஸ் பெண்டிங்கிலே போட்டுட்டு இருக்கலாம். ஸோ இந்த 2 வருஷமா பெண்டிங்கை போட்டு இவங்க ஒவ்வொரு மாதமும் இந்த கேஸை பெட்டிஷன் போட்டு 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 இந்த கேஸை நடத்திட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த இறந்து போன ஸ்ரீமதிக்கு ஒரு நியாயம் கிடைக்கவே இல்லை. இப்போ ஸ்ரீமதி அவங்க அம்மா செல்வி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி மீண்டும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கட்டத்தில் இவங்க ஃபைல் பண்ணிட்ட பிறகு தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செல்விக்கு மீண்டும் மீண்டும் ஏமா இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டுகிட்டே இருக்கிறீங்க, இதை சார்ந்து யாராவது மிரட்டி இருக்கலாம், மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மிரட்டலுக்கு